எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். பாரி 111. இன்று முழு நிலவு நாள். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி பரம்பு மக்கள் குவிய தொடங்கினர். குருதியாட்டு விழா தொடங்கவிருந்தது. போரின் இழப்புகளை வெற்றியின் மகிழ்வு கொண்டு மேவும் விழா இது. போர் தெய்வமான கொற்றவை தனது பசியாறி மகிழ்ந்திருப்பாள். அவளின் மகிழ்வை பரம நாட்டு பெண்களின் மகிழ்வாக மாற்றுவதே இத்திருவிழா. மூவேந்தர்களுக்கு எதிராக போர் தொடங்கும் முன் கொற்றவைக்கு நீராட்டு விழா நடந்தது. அவ்விழாவின் போது நிறைசூழ்காரியின் வயிற்றில் உள்ள கருவுக்கு வாக்களித்தாள் கொற்றவை. இம்மண்ணை அடுத்த தலைமுறைக்கு காத்தளிப்பேன் என்று அவள் சொல்லிய சொல் இன்று மலர்ந்துள்ளது. வாக்கினை காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி கூறும் பெருவிழா இது. இழப்பையும் வலியையும் கண்ணீரையும் கடந்தால் மட்டுமே மேடேறி வந்து நன்றி சொல்ல முடியும். இக்காடு காக்கப்பட்டது, இப்பரம்பு காக்கப்பட்டது, நிலமெல்லாம் காக்கப்பட்டதன் அடையாளமாய் சிலிர்த்து நிற்கின்றன. இவ்வளவும் காக்கப்பட்ட நிலையில் எனது இழப்பை நினைத்து மட்டுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது. இக்காப்பிற்கானதே அவ்விழப்பு. எனவே இழப்பினை தன்னுள்ள இருந்து பீத்து எடுப்பதும் எடுத்த இடத்தில் பக்கு மேவ புதுத்தோல் பரவி விரிவதுமே தேவை. வீரர்களின் குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்களின் திரியாய் எரிந்து கொண்டிருந்தன. பந்தங்களின் ஒளி வீசி கொண்டிருந்தது. எரிந்து மறைதலும் ஒளிர்ந்து அடங்குதலுமே வாழ்வு. இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளி கொண்டு கண்டறியப்படும் உண்மை அதுதான். மரணமும் அப்படித்தான். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி வழியெங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. எல்லாம் ஒளி வீசும் வீர நினைவுகள். சுடரை தொட்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமாய் மக்கள் கூத்துக்களம் நோக்கி வந்த வண்ணமே இருந்தன. பரம்பின் அத்தனை ஊர்களில் இருந்தும் சாரி சாரியாய் வந்து கொண்டிருந்தனர். குருதியாட்டு விழா தொடங்குவது தான் இன்று, முடிவது என்றன யாராலும் கணிக்க முடியாது. காட்டில் எத்தனை வகை கல்லுண்டோ அத்தனையும் குடித்து கறி வகைகளை விடாது கடித்துண்டு ஆட்டமும் பாட்டமுமாய் இவ்விழா பல நாட்கள் நீடிக்கும். பரம்பின் தென் எல்லையிலிருந்து வட எல்லை வரை உள்ள ஊர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து திரும்ப முடியாது. எனவே மக்கள் இரவும் பகலுமாக நாட்கணக்கில் வந்து கொண்டே இருப்பர். உள்ளங்கையில் பிடித்து வைத்திருக்கும் மணல் ஆற்று நீருக்குள் கரைந்து மறைவதைப் போல விழா மகிழ்வில் கண்ணீர் துளி தனது போக்கில் மறையும். அதுவரை குருதியாட்டு விழா தொடரும். கொற்றவையின் கூத்துக்களத்தின் நடுவில் வைக்கப்பட்டுள்ள வட்ட பானையில் நிறைநீர் தழும்பி இருக்கும். ஈண்டெடுத்த குழந்தையை அப்பானை நீரில் மிதக்கவிட்டபடி எல் முனையால் அதன் மார்பினை கீறுவர். துளிர்த்து மேலெழும் செங்குருதி நீரில் பரவியபடி இருக்க குழந்தையை வெளியில் எடுத்து விடுவர். பின்னர் செந்தினையை குருதியோடு கலந்து வைப்பர். பிள்ளையை ஈண்டெடுத்த தாய் அக்குருதி சோற்றினை பிசைந்து கொற்றவைக்கு படையலிடுவாள். மறு தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்தவளுக்கு புதிய மனிதர்களின் குருதி கொண்டு செய்யும் நன்றி கடன் இது. குருதிச்சோறு ஊட்டப்பட்டவுடன் துணங்கை ஆட்டம் தொடங்கும். போர் துணங்கை கொற்றவைக்கு உரியது. குறவை ஆட்டம் போல ஆணும் பெண்ணும் தழுவி ஆடும் ஆட்டம் அல்ல இது. வெறிகொள் மாந்தர் சினந்தாடும் வெற்றி கூத்திது. உளவுதான் துணங்கைக்குரிய இசைக்கருவி. அதனுடன் ஆணை பறையை மட்டும் இணைத்து கொள்ளலாம். இருளேறிய கணத்தில் எவ்வியூரின் மேற்பாறையில் இருந்த மொந்தை குடமுழவம் இசைக்கப்படத் தொடங்கியது. குல நாகினிகள் கூத்துக்களம் நோக்கி புறப்பட்டதன் அடையாளம் அது. நாகினிகளின் முன்னே வெறிகொள் பாவையர் சுழன்றாடுவர். அவர்கள் அணிந்துள்ள மாலைகளில் உள்ள மலர்கள் முற்றிலுமாக உதிர்ந்து விழும் வரை சுழன்றாடுவர். எதிரிகளின் கபாலமேந்தி சிலர் ஆடி வருவர். கபால கூத்துக்கு மணிமுரசம் முன் செல்ல வேண்டும். வெற்றியின் உச்ச ஆட்டம் அது. ஒவ்வொரு திசையில் இருந்தும் ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோடு கூத்துக்களம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பெண்கள். காடெங்கும் ஒளி சிந்தி கொண்டிருந்த முழு நிலவுக்கு கேட்டு திரும்பியது துணங்கைக்கான முழவொலி. நள்ளிரவு வரை வெறியாட்டம் ஆடி வந்து கொண்டே இருந்தனர் மக்கள். மூவேந்தர்களை வென்று முடித்த வெற்றி விழாவை ஆடி தீர்க்க இரு கால்கள் போதவில்லை. நாகக்கரட்டின் மேலே பரம்பு படைகள் தங்கி இருந்தன. ஆனால் அவற்றுக்கு பின்னால் இரளிமேட்டின் குகைகளில் முதுவேலன் இருந்தான். அதற்கு மேல் காரமலையின் உச்சி முகட்டுக்கு சற்றே கீழ் நிலையில் இருந்தபடி
போரினை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தனர் பெண்கள். கீழே தட்டியங்காட்டு போரிடும் பரம்பு வீரர்கள் பொதுப்படையாக தெரிவர். தனித்த உருவம் தெரியாது. எந்த ஒருவனையும் அடையாளம் கண்டுவிட முடியாத உயரத்தில் அவர்கள் இருந்தனர். தட்டியங்காட்டு தாக்குதலின் தன்மையும், குளவந்திட்டிலிருந்து பாரி உத்தரவு எழுப்புவதையும், நாகக்கரட்டிலிருந்து வாரிக்கையின் ஒளிக்குறிப்புகளை அனுப்புவதையும் அவர்கள் உச்சையிலிருந்து பகலெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். இரவானதும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடலை பாடுவாள். அந்த பாடல் பெயர் அடையாளமற்று, உருவ அடையாளமற்று, வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருந்தது. எதிரிகளை கணக்கே இல்லாமல் கொன்றளித்த பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் மாண்டு விழுவதை பற்றிய பாடல் அது. அப்பாடலில் பாடப்படும் வீரன் தன் கணவனாகவோ, மகனாகவோ, காதலனாகவோ, தந்தையாகவோ, உடன் பிறந்தவனாகவோ இருப்பானோ என்ற எண்ணம் வராதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரின் மரணத்தையும் மன அளவில் ஒவ்வொரு இரவிலும் சுமந்து கடந்து வெளிவந்து கொண்டிருந்தனர். வீரர்களின் குருதி பெண்களின் கைகளில் இரவெல்லாம் படிந்திருந்தன. எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும், யார் இறந்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகக்கூடாது. கரியனூர் பெரியாத்தா தான் எல்லை காவலாக நின்றிருந்தாள். இளவயதுக்காரிகள் சில நேரங்களில் துக்கம் தாங்காமல் நான் போய் பார்க்க வேண்டும் என்று துடித்து புறப்படுவார்கள். அவர்களை எல்லாம் தடுத்தாட்கொள்ள வேண்டும். காரமலையின் மேல் விளிம்பில் பெண்களின் கண்ணீர் உருள முடியாத பெரும் பாறையாக உருத்திருண்ட நின்றது. பால் கட்டிய மார்பென நீர் கட்டி நின்றன விழிகள். 6ஆம் நாள் நள்ளிரவு கூவல் கூடியினர் எழுப்பிய ஓசை மலையெங்கும் எதிரொலித்தது. 6 நாட்களும் இறந்த யாருடைய பெயரும் அறிந்திராத பெண்கள் தேக்கனின் மறைவை கூவல் கூடியினர் சொல்ல கேட்டு நடுங்கி போயினர். அதுநாள் வரை யாரையும் எல்லை தாண்ட விடாமல் காத்து நின்ற கரியனூர் பெரியாத்தா தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு எல்லை தாண்டி இரளிமேட்டினை நோக்கி ஓடத் தொடங்கினாள். அவளை பிடித்து நிறுத்துதல் எளிய செயலன்று. எல்லோரும் எவ்வளவோ முயன்றும் அவளை நிறுத்த முடியவில்லை. நாகினிகள் யாரும் இங்கில்லை. அவர்கள் எல்லோரும் எவ்வியூரில் இருந்தனர். பெரியாத்தாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேக்கனின் மரணத்தை தாங்கிக் கொள்ளும் திடம் பரம்பில் யாரிடமும் இல்லை. இம்மலையின் பேராசான் போர்க்களத்தில் மாண்டான் என்பதை எப்படி நம்புவது? பெண்கள் ஏது செய்வதென்று தெரியாமல் திணறி நின்றனர். இங்குள்ள பெண்கள் எல்லோருக்கும் தாய் நீ. மார்பில் அடித்து நீ கதறுவதை இளம் பிள்ளைகள் எப்படி தாங்குவார்கள்? தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன். அவனது மரணத்தை மனிதர்களான எங்களால் எப்படி தாங்க முடியும்? எங்களை ஆட்சிப்படுத்த வேண்டிய நீயே எல்லையை தாண்டினால் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? துக்கத்தை வாயால் சொல்லி துடித்தழு. அதை விடுத்து எல்லை தாண்டி முன் நகராதே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தனர். ஆனால் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை. இறங்கி கொண்டிருந்த அவளை நோக்கி இறுதியாக இறங்கி வந்தாள் ஆதினி. என்ன சொல்லி பெரியாத்தாளை நிறுத்தப் போகிறாள் என்பது அறியாது மற்ற பெண்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவள் அருகில் சென்று ஆதினி சொன்னால், மயிலாவுக்கு வலி கூடியிருக்கிறது. குழந்தை பிறண்டிருக்கும் என்று நினைக்கிறேன், வந்து எடுத்துக்கொடு. அதிர்ந்து நின்றவள் கண்ணீரை துடைத்தபடி எல்லோரையும் விலக்கி கொண்டு என் மகளே என்று கத்தியபடி மயிலாவை நோக்கி ஓடினாள் பெரியாத்தா. நிலவின் மஞ்சள் ஒளியில் காடை ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கூத்துக்களம் நோக்கி தன் பிஞ்சு மகவை தூக்கி வந்தாள் மயிலா. அவளை சுற்றி எண்ணற்ற தோழிகள் இருந்தனர். ஆனாலும் அங்கவைதான் அவளை முன்னடத்தி வந்தாள். ஆதினியும் மற்ற பெண்களும் அவளின் வருகையை எதிர்பார்த்து கூத்துக்களத்தில் காத்திருந்தனர். ஆண்கள் பெண்களுக்கு அப்பால் நின்றிருந்தனர். விரிபலகையில் நீலன் அமர்த்தி இருந்தான். காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. அவனது வலப்புறம் கபிலர் அமர்ந்திருந்தார். இடப்புறம் முடியன் அமர்ந்திருந்தான். அவர்களுக்கு பின்னால் உதிரனும் விண்டனும் நின்றிருந்தனர். காலம்பன் மற்ற பெரியவர்களுடன் எதிர் திசையில் அமர்ந்திருந்தான். முன்னும் பின்னுமாக பரம்பெங்கும் இருந்து வந்த கூட்டம் மொய்த்து கிடந்தது. கூத்துக்களத்தின் நடுவில் இருந்த வட்ட பானையில் நிறைநீர் தழும்பிக் கொண்டிருந்தது. அருகில் வந்த மயிலா நீருக்குள் தன் மகவை மெல்ல உள்ளிறக்கினாள். பெண்கள் குலவையிட தொடங்கினர். பரம்புக்கு ஆசனான தேக்கன் இல்லாததால் முடியன் எழுந்து வந்தான். விரல் இடுக்கில் இருந்த எல் முனை கொண்டு மகவின் மார்பில் சிறு கீறலை உருவாக்கினான். குழந்தை அவனை பார்த்து வீறிட்ட பொழுது குருதி நீருக்குள் கலந்திருந்தது. குலவையொலி எங்கும் பெருக மகவை பானையில் இருந்து மேல் எடுத்தாள் மயிலா. தோழிகள்
செந்தினையை கூடையில் கொண்டு வந்தனர். அதனை இருக்கைகளிலும் அள்ளி குருதி நீரில் கலந்தாள். குலவையொலி மேலும் கூடியது. போர்க்களத்தில் மாண்டோரின் குருதி கொண்டு பிசையப்படும் பழிச்சோரது. 4 முறை கைகளால் அள்ளி போட்டவள் 5ஆம் முறை திணையை அள்ளும்போது, வேண்டா, அவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனது இடம் நோக்கி நகர்ந்தான் முடியன். வீரன் ஒவ்வொருவனின் குருதியாலும் ஒவ்வொரு திணையை பிசைந்து கொற்றவைக்கு பழிச்சோரிடுவது நிகழ்விது. இறந்த வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு 4 பிடியோடு நிறுத்தினான் முடியன். பிசைந்து முடித்து பழிச்சோற்றினை கொற்றவைக்கு கொடுக்கும் சடங்கு தொடங்கியது. குருதியாட்டு விழா அதன் உச்சத்தை நெருங்கியது. குலவையொலி மேலும் மேலும் கூடியபடி இருக்க மயிலா பழிச்சோற்றினை எடுத்து கொற்றவையின் அடிவாரத்தில் வீசத் தொடங்கினாள். வீசிய கணம் போர்த்துணங்கைக்கான முழவின் ஒளி பீரிட்டு எழுந்தது. குலவை ஒளியும் முழவின் ஒளியும் இணைந்து இருட்டையும் காட்டையும் மிரட்டிய வேளையில் பெண்களின் துணங்கை ஆட்டம் தொடங்கியது. போர்த்துணங்கைக்கான ஆட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணாக ஆடத் தொடங்கினர். ஆட்டத்தினூடே பழிச்சோற்றினை அள்ளி கொற்றவையை நோக்கி வீசினர் பெண்கள். புதுமகவின் குருதியால் கொற்றவைக்கு நன்றி சொல்லல் இது. மனதின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் துயரத்தின் வலியை பிடுங்கி எறிய வலிமை கொண்டு ஆடினர். நேரம் ஆக ஆக முழவின் ஓசையில் காடு நடுங்கியது. அப்போது ஆனைப்பறை முழங்கத் தொடங்கியது. அணங்குகள் இறங்கத் தொடங்கினர். வெறிகொள் பாவையர் சுழன்றாடினர். துணங்கையாடும் பெண்களிடமிருந்து விலகி நின்று வணங்குதலே மரபு. கூட்டம் முழுமையாக விலகி நிற்க முடியாமல் திணறி கிடந்தது. வந்திருந்த பெண்கள் எல்லோரும் ஆடத் தொடங்கினர். அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓர் அணங்கு இறங்கி ஆடத் தொடங்கியது. ஆட்டத்தினூடே குலநாகினிகள் தனித்து எழுப்பும் குலவையொலி மேலெழ கூட்டம் இடம் கொடுத்து விலகியது. அவ்வொலி கேட்டதிலிருந்து முழவுகளின் ஓசை சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. அணங்கிறங்கியவர்களும் தங்களது ஆட்டத்தை குறைத்தனர். பலகையில் உட்கார்ந்திருந்த கபிலர் என்ன நடக்கிறது என்பதை அறிய எட்டி பார்த்தார். குலநாகினிகளின் நடுவே நீராடி மேலெல்லாம் குருதி பூசியபடி வந்து கொண்டிருந்தான் வேல்பாரி. கூட்டத்தின் ஓசை நன்றாக குறைந்தது. அவன் வந்து கூத்துக்களத்தின் நடுவே நின்றான். உழவுகளின் ஓசை முழுவதுமாக நின்றிருந்தது. உட்கார்ந்திருந்த கபிலருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. எழுந்து நின்றார். பாரியின் கைகளில் வில் இருந்தது. குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லேந்தி வந்துள்ளான் பாரி என்பது கபிலருக்கு புரியவில்லை. குலநாகினிகள் அம்பொன்றை அவன் கைகளில் கொடுத்தனர். அதன் முனையில் பூச்சூடி இருந்தது. அதனை வாங்கினான் பாரி. வாங்கிய கணம் அவனது உடல் சிலிர்த்து அடங்கியது. கண்களை ஒரு கணம் மூடினான். அந்த அம்பு தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு. தேக்கனின் நினைவோடு கண்களை திறந்த பொழுது குருதியின் நிறம் கொண்டிருந்தன கண்கள். அவன் அம்பினை நாணில் பூட்டி இழுத்தான். குலநாகினிகள் குலவையொலி எழுப்பினர். பெண்கள் பேர் ஆசானை நினைத்து கைகளை உயர்த்தி கதறினர். பாரி அம்பினை விடுவித்தான். கொற்றவை குடிக்கொண்டுள்ள மரக்கூட்டத்துக்குள் அம்பு பாய்ந்து மறைந்தது. ஆசான் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பினை மீண்டும் தனக்குள் செலுத்தி கொண்டது பரம்பு. எழுந்த குலவை ஒளியோடு முழவின் ஓசை இணைந்து கொண்டது. குலநாகினிகள் அடுத்து மூவிலை வேலினை பாரியிடம் கொடுத்தனர். வேலினை வாங்கினான் பாரி. எழுந்த ஓசை முன்னிலும் பல மடங்கு அதிகரித்தது. பாரியின் உடலில் ஒவ்வொரு நரம்பும் விசையை கூட்டியது. கண்கள் கலங்கின. ஒரு மாவீரனை போற்றும் கணம் இது. அவனது நினைவை நெஞ்சில் ஏந்தியபடி மூவிலை வேலினை திரும்பி பிடித்து கூத்துக்களத்தின் முன்னிலத்தில் ஓங்கி குத்தி மண்ணில் இறக்கினான். நிலமிறங்கிய வேலின் கைப்பிடி அதிர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அதற்கு பூமாலை சூட்டினர் நாகினிகள். இனி காலம் உள்ளவரை நடப்பட்ட மூவிலை வேலின் வழி வணங்கப்படுவான் இரவாதன். வேலினை ஊன்றிய கணத்தோடு அவ்விடம் நிற்க முடியாமல் வெளியேறிய கபிலரின் அருகில் வந்தமர்ந்தான் பாரி. துணங்கை ஆட்டம் முன்னிலும் வேகம் கொண்டது. முழவுகள் பேரோசையை எழுப்பின. கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. துணங்காடிய பெண்கள் தங்களின் இரு கைகளை கொண்டு விலக்கி தள்ளினர் குலநாகினிகள். ஆனால் ஆடும் பெண்கள் எளிதில் நகர்வதாக இல்லை. பேரொளி எழுப்பிய குலநாகினிகள் அவர்களை பிடித்து தள்ளி இடம் அமைத்து கொடுத்தனர். அங்கு நடப்பதை பார்க்க கூட்டம் முண்டியெடுத்து முன்னேறியது. பாரி வந்து அமர்ந்தது. கபிலர் மீண்டும் எழுந்து நின்று பார்த்தார்.
இளம்பெண் ஒருத்தி தனியே ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் துணங்கை ஆடும் மற்ற பெண்களைப் போல அவள் ஆவேசம் கொண்டு ஆடவில்லை. தலையை மட்டும் ஆட்டி ஆட்டி மெல்ல ஆடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் குலநாயினிகள் கை குவித்து வேண்டியபடி நின்று கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த கபிலருக்கு எதுவும் புரியவில்லை. சூழ்ந்திருந்த பெண்கள் பேரோசை எழுப்பினர். கூட்டத்தினரின் குலவையொலி மேலும் மேலும் பன்மடங்காகியது. ஆடியவளின் முன்னால் பச்சை மண் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் அது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை பார்த்தபடி நின்று அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். குலவையொலி மேலும் கூடியது. என் நிலையிலும் கண்ணீர் சிந்தாத குலநாயகிகள் கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்றனர். கூட்டத்தின் ஊடே அங்கு நடப்பது கபிலருக்கு தெளிவாக தெரியவில்லை. சற்றே தலையை நிமிர்த்தி எட்டி பார்த்தார். குலநாகினிகளின் வேண்டுதலை ஏற்று அப்பெண் மண் சிலைக்கு அருகில் இருந்த எதையோ எடுக்கத் தொடங்கினாள். நாகினிகள் குலவையிடத் தொடங்கினார். இதுவரை இல்லாத அளவு வெளிவந்து கொண்டிருந்தது பேரோசை. எடுத்தவள் தன் காதுகளில் அதை அணிந்து கொண்டாள். கூட்டத்தில் இருந்து ஒவ்வொருவரும் குலவையொலியை பன்மடங்காக்கினர். அவள் மீண்டும் தலையை மெல்ல ஆட்டத் தொடங்கினாள். பின்புறம் இருந்து பார்த்து கொண்டிருந்த கபிலருக்கு நீண்ட நேரம் கழித்துதான் புரிய தொடங்கியது. அவள் காதில் அணிந்தது மகர கொலை காதணி. புதிய மண் சிலையில் நினைவினை இறக்கி நடத்தப்பட்ட வழிபாட்டு சடங்கு பொற்சுவைக்கானது. அதை உணர்ந்த கணத்தில் கபிலரின் மேலெல்லாம் வியர்த்து பொங்கியது. கண்களில் நீர் பெருக கூட்டத்தை விலக்கி சடசடவென உள்ளே நுழைந்தார். பெண்கள் மட்டுமே ஆடும் களத்தில் கபிலர் ஏன் உள்ளே நுழைகிறார் என்று மற்றவர்கள் சிந்தித்து முடிக்கும் முன் கூத்து களத்தின் முன்னிலையை அடைந்தார். மகர குலை இரு காது மடல்களிலும் தொங்க ஆடிக்கொண்டிருந்தவளின் முகத்தை பார்த்தார். குலவையொலியினூடே அவள் கண்களை இறுக மூடியிருந்தாள். தானும் கண் மூடினார் கபிலர். அவரின் கண்களில் இருந்து நீர் பொங்கி வந்தது. மண்டியிட்டு அவளின் காலினை தொட்டு வணங்கினார் கபிலர். அமர்ந்திருந்த பாரி வேகமாக எழுந்து கூட்டத்திற்குள் நுழைந்தான். உயிர் துறக்கும் பொழுது தனது மடியில் கிடந்த பொற்சுவையின் காலடியை தொட்டு வணங்கிய கபிலர் அவ்விடம் விட்டு எழ முடியாமல் அப்படியே கிடந்தார். பாரி அவரை கைப்பிடித்து தூக்கினான். துணங்கை ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. முழவுகள் ஒலி எழுப்பத் தொடங்கின. பெண்கள் சுழன்றாடினர். கபிலனை அழைத்து வந்த நீலனின் அருகில் அமர வைத்தான் பாரி. உணர்ச்சியின் கொந்தளிப்பில் இருந்தார் கபிலர். துணங்கை ஆட்டம் உணர்வு நிலையை கூட்டிக் கொண்டே இருந்தது. கூட்டத்தில் இருந்த சங்கவை தந்தையை தேடி அருகில் வந்தாள். பாரி அவளை தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவில் உட்கார வைத்துக் கொண்டான். கபிலரின் கண்கள் சங்கவையின் தலையை கோதிவிட்டன. அவள் இடப்புறமாக திரும்பி கபிலரை பார்த்து புன்முறுவலோடு அவரின் தாடியை சட்டென வருடிவிட்டபடி கூத்துக்களத்தை பார்த்து திரும்பி விட்டாள். நீண்ட நேரமாக உணர்ச்சி கொந்தளிப்பில் கபிலரின் முகம் சற்றே மாறத் தொடங்கியது. சங்கவையின் சிறு குறும்பு அவரின் மனநிலையை மாற்ற தலைப்பட்டது. சினமாந்தர்கள் ஆடும் போர்த்துணங்கை இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது. கபிலருக்கு வாரிக்கையின் நினைவு வந்தது. அவரை கூத்து தொடங்கியதிலிருந்து பார்க்கவில்லையே என்று சிந்தித்தபடி பாரியிடம் கேட்டார். வாரிக்கையன் எங்கே? இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். பொழுது நள்ளிரவை நெருங்கப் போகிறது. பரம்பு நாடே இங்கிருக்கையில் அவர் மட்டும் எங்கே போயுள்ளார்? அவருடன் முதுவேலனும் சேர்ந்து போயுள்ளார் என்றான் பாரி. எங்கே என்று மட்டும் சொல்லாமல் வெளிவந்து கொண்டிருந்தன பாரியின் சொற்கள். வழக்கமாக அதை புரிந்து கொள்பவர்தான் கபிலர். ஆனால் இன்றைய உணர்வு நிலையில் சொற்களின் துல்லியத்தின் மீது பயணிக்கும் நிலையில் அவர் இல்லை. வாரிக்கையன் எங்குதான் போயுள்ளார் பாரி என கேட்டார். பாரி சொன்னான், 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஒளிவால் இறங்கும் அல்லவா, ஆதிமலையின் பெருங்கடவு, அங்கே போயுள்ளார். அங்கே எதற்கு என சிந்தித்தபடியே கேட்டார். இது போல அங்கேயும் கூத்து நடக்கிறதா? தேக்கனும் இரவாதனும் பொற்சுவையும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இதுதான். ஆனால் திசைவேலர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனால்தான் திசைவேலர் பயன்படுத்திய நாளிகை கோலினை எடுத்துக்கொண்டு அங்கு போயுள்ளனர் வாரிக்கையனும் முதுவேலனும். உறைந்த உணர்வு மீண்டும் வெடித்து மேல் எழுவது போல இருந்தது. சங்கவையை கடந்து பாரியின் தோல் நோக்கி போனது கபிலரின் கை. அக்கையை இறுக பிடித்த பாரி சொன்னான், அறங்காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும். சொல்லி முடிக்கும் பொழுது முழவின் ஒளியோடு மீண்டும் குலவை ஒளி இணைந்தது.
அனைத்து பெண்களும் பெரும் குலவையை வெளிப்படுத்தியபடி துணங்கை ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். கல்லும் ஊனும் சேர பாணர் கூத்து தொடங்கும் நேரம் நெருங்கியது. உணர்வால் இருக்கப்பட்டிருந்த கபிலர் மீண்டு வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். கூத்தர்களும் பாணர்களும் களம் புக ஆயத்தமாயினர். முழவினை வெளியேற்றிவிட்டு மற்ற இசைக்கருவிகளை உள்ளெடுத்து வரத் தொடங்கினர். கஞ்சத்தாலான குமுழுவம், கருங்காலியாலான இடக்கை, செங்காலியாலான சல்லியம், வேம்பாலான மத்தளம் ஆகியவற்றை கொண்டு இசைவாணர்கள் கூத்துக்களத்தை சுற்றி வட்டமிட்டு நின்றனர். எண்ணற்ற பாணர் குழுக்கள் வந்து சேர்ந்துள்ளன. துணங்கை கூத்து முடிவதற்காகத்தான் அனைவரும் காத்திருந்தனர். இப்பொழுது களம் புகுந்தனர். செம்மேலி பாணர் கூட்டத்தின் பெயர் சொல்லி உரக்க கத்தினான் நீலன். நீலனின் குரல் கேட்ட கணம் கூத்துக்களம் மொத்தமும் அமைதி அடைந்தது. என்ன சொல்ல போகிறான் நீலன் என்பதை அறிய அனைவரும் ஆவலோடு அவனை பார்த்தனர். கூட்டத்துக்குள் இருந்த மயிலா குழந்தையோடு மீண்டும் முன்னால் வந்து எட்டி பார்த்தாள். அனைவரின் பார்வையும் நீலனின் மீது இருந்தது. அவன் திரும்பி கபிலரை பார்த்தான். கலங்கி உறைந்த முகம் அப்படியே இருந்தது. ஒரு கணத்தில் இம்முகத்தை மலர செய்ய என்னால் முடியும் என்பது போல் இருந்தது அவனது பார்வை. கபிலரிடமிருந்து பார்வை விலக்கி பாணனை பார்த்து சொன்னான், பனையன் மகனே, பாடலை பாடுங்கள். சொல்லிய கணம் கூட்டத்தின் பேரொளி விண்ணை முட்டியது. கபிலரின் முகம் மறுகணமே மாறத் தொடங்கியது. தான் பரம்புக்குள் நுழைய வேட்டுவன் பாறையில் கால் வைத்த முதல் நாள் நீலன் சொன்னான், முழு நிலவு நாளில் பனையன் மகனே பாடலை பாடினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும். நீலன் அன்று சொன்ன சொற்கள் நினைவுக்குள் இருந்து மேலிருந்து வந்தது. குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டக சிறு பறையை தனது இடுப்பில் கட்டியிருந்த முதுபாணன் கூத்துக்களத்தை வட்டம் எடுத்தபடி உள்ளே நுழைந்தான். முழு நிலவு பொழிந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் ஆரவாரம் பெருகத் தொடங்கியது. பாணர்கள் எல்லோரும் இசையாலும் குரலாலும் இணையத் தொடங்கினர். பாடல் தொடங்கிய கணத்தில் பரம்பே எழுந்து ஆடத் தொடங்கியது. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தளலும் வானும் அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, உனக்கு கோலும் இல்லை, குடையும் இல்லை, கொடியும் இல்லை, முரசும் இல்லை, நிகர்பகை இல்லை, பழியும் இல்லை, நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நீ அழிக்கும் சென்னாய்க்கு ஆலியாவாய் அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வர். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நீ வையை கலிமுக வைப்பூர் எரித்தாய், திரையர் குலத்தை தீதின்றி மீட்டாய், எழுவனாற்றில் இறங்கிய படையை எளிய பூச்சியால் அழித்தே ஒழித்தாய், சிறு காது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுக்குறச் செய்தாய், வேளிர் குலத்தின் பாலியை காத்தாய், சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்கொடி வேந்தே, நீயாய் பிறர்மேல் நெல் முனையும் வீசாய், எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்தில் வஞ்சின முறைப்பாய், செருக்களம் வென்று செங்குருதி குளிப்பாய், வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிளி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய், பொறுமை காத்தாய், நீலனை மீட்கவே நெடும்படை ஒருத்தாய். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே,
நீ முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணி நீ, எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னல் நீ, சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி நீ, தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ, பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, எம் பாணர் வந்தால் பாடல் கேட்டும் கூத்தர் ஆடினால் குளிர் மனம் கொண்டும், இல்லை எனாது எல்லாம் வழங்கி பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, நீ பனை போல் வாழ்க பனை போல் வாழ்க. வேல்பாரி நாவலை நம்ம இதோட படித்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 238 பேஜஸ், 111 பார்ட்ஸ் அது படித்து முடிச்சிருக்கோம். ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த புக்கு என் கண்ணில் பட்டு நான் இப்போவாது படித்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம படிக்கலை. ஸோ நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த நாவலை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா இருக்குது. பேசுனா அதுவே நம்ம ஒரு 4-5 பார்ட் போடணும், அப்படி இருக்குது. இல்லை வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் அவ்வளோ சூப்பராக இப்படிலாம் இருந்துச்சா இப்படிலாம் இருந்துச்சா, ஒரு பார்ட் படித்து நம்ம எதை நினச்சாவது ஆச்சரியப்படாமல் இருந்தோம், எதை நினச்சாவது என்னடா இது இப்படி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வராமல் இருந்ததே இல்லை. இந்த 111 பார்ட்லேயும் நமக்கு அதுதான் இருந்துச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் நானாக போயிட்டு இதை கேளுங்க நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் என்னையும் மீறி நான் நிறைய பேர்கிட்ட நான் அதை சொன்னேன். ப்ளீஸ் நீங்கள் வேல்பாரி புக்கு கிடைச்சா படிங்க, இல்லைனா உங்களுக்கு படிக்க முடியலன்னா இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட கதையின் நாயகன் பாரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் மனசில் பதிஞ்சிட்டாங்க. வாரிக்கையன், தேக்கன், பழையன், முடியன், இரவாதன், நீலன், உதிரன், மயிலா, அங்கவை, சங்கவை, கபிலர், திசைவேலர் எல்லாருமே மனசில் பதிஞ்சிட்டாங்க. அந்த குட்டி பசங்க தேக்கனோட அந்த காடறிய பயிற்சிக்கு போகிற அவங்க வர்ற அந்த ஒரு 2-3 பார்ட்டு, அளவன் பேர் நல்லா ஞாபகம் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் எவ்வளோ சூப்பராக இப்படிலாம் மனசில் பதியாது. கதையின் நாயகன் பாரி, அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது தான். ஆனால் மற்றவங்க யாருமே அந்தளவுக்கு எதுவுமே குறையா இல்லை. இப்போ ஒரு பார்ட்டில் வந்தாலும் அந்த ஒரு பார்ட்டில் அவங்கள அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாரும். இதில் ஆப்வியஸாக நமக்கு சேரர், சோழர், பாண்டியர் பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் நம்மளோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதை ஒரு லைட்டாக ஆட்டி பார்த்துருச்சு இந்த வேல்பாரி. உண்மையும் அதுதான். இப்போ இந்த புத்தகம் படிக்கிறப்போ அவங்களாம் எப்படி சொல்கிற, அந்த படத்தில் 2வது 3வது வர்றவங்க மாதிரி ஆயிட்டாங்க. ஹீரோவுக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோவுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அது நமக்கு அந்த யதார்த்தமான உண்மையும் நமக்கு தெரியுது இல்லையா? இயற்கையை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறப்போ அவனுக்கு முன்னாடி யாருமே ஹீரோ ஆயிட முடியாது, அவன் தான் ஹீரோ. நட்புக்கு கபிலர், அவர் எப்படி இவ்வளோ நம்ம ஸ்கூல்லையே தமிழ்லலாம் நிறையா படிச்சிருப்போம். அதில் எத்தனையோ பாடல்கள் கபிலரோடது இருந்திருக்கு. அவரோட வாழ்நாளில் முக்காவாசி நாள் அந்த மூவேந்தர்களை பற்றி பாடியே தான் அவரோட காலம் இருந்திருக்கு. ஆனால் அவரையே அசைச்சு பார்த்துருச்சு. அவரே நீங்களாம் உங்களை பற்றி அவரோட வாழ்க்கையில் அவங்கள பற்றி அவ்வளோ பாடியிருக்காங்கிறத யோசித்து அவரே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திசைவேலர்ன்ற கேரக்டர் அவ்வளோ ஒரு உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தேவாங்கு கேட்குறதுக்காக போனது தான், ஒரு தூதுவனாக தான் அவர் போயிருப்பார். ஒரு ஸ்டேஜ் ஒரு பார்ட்டில் அப்படி தான் வந்திருக்கும். ஆனால் அவரோட நோக்கம் பியூராக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். முன்னேற்றம்ங்கிற பேரில், அறிவியல்ன்ற பேரில் நிறையா இயற்கையை மறந்து அதை அழித்து நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு அது கரெக்டுன்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. முன்னேறது தானே வாழ்க்கை, அப்படியே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவர் அப்படி யோசித்தவர் தான். ஆனால் அவரோட கருத்துக்கு அவர் உண்மையாக இருந்தார் கடைசி வரைக்கும். அவர் அந்த லாஸ்ட்டில் அவர் அவரோட உயிரை மாச்சுக்கிறப்போ அவரோட உண்மைத்தன்மை நம்மளை அப்படியே
நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட் இந்த புக்கு ஃபுல்லாகவுமே. உண்மையை சொல்லணும்னா தேக்கனோட இறப்பு அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி ரீட் பண்ணி முடித்தேன்னு எனக்கு தெரியல. நானே அதை அகைன் நான் கேட்கணும் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நேரம் நம்ம எமோஷ்னல் ஆகிருக்கும் இந்த புத்தகம் படிக்கிறப்போ. இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது என்னென்னா நான் படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் ஓகே. ஆனால் எல்லாருக்கும் இது தெரியணும், எல்லோரும் இந்த சென்றடையணும், எல்லோரும் இதை படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். படிக்கணும், படிக்க முடியாதவங்க கேட்கலாம். படிக்கிறதுல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதுல வராது, அது ஒத்துக்கிறேன். முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வந்து சொல்லலை. ஸோ கண்டிப்பாக கேளுங்க. இதில் வந்து இயற்கையை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இயற்கைக்கு நிகராக எதுவுமே கிடையாதுங்கிற உண்மையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நடத்தவே முடியாத விஷயத்தையும் இயற்கை நடத்தி காட்டுதுங்கிறதும் நமக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறது மூலியமாக நமக்கு தெரியுது. இயற்கை மேலே ஒரு பெரிய பெரிய மரியாதை வந்துருச்சு. அதை அப்படியே விட்டுறணும், அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லா மனுஷனுக்கும் வந்துடும் இந்த புத்தகத்தை படித்தா. இந்த ஆசிரியர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பேராகிராஃப், இதில் இருக்கிற ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு அவ்வளோ ரீசர்ச் தேவைப்படுது. அவ்வளோ ரீசர்ச் இல்லாமல் இதை எழுதலாம் முடியவே முடியாது. அவரை பார்த்தா காலில் டவால்னு விழுந்துடணும், அவ்வளோ ஒரு மரியாதை. யாரால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ எளிய நடை. உண்மையை சொல்லணும் எல்லாருக்குமே புரியும். 10th படிக்கிற பையன் படித்தா புரியும், 8th படிக்கிற பையன் படித்தா புரியும். அவ்வளோ எளிமையான ஒரு நடையில் முதல்ல அது கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹேட்ஸ் ஆஃப் திரு சு. வெங்கடேசன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதாங்க. படிங்க, இந்த புக்கை படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இந்த பதிவு கண்டிப்பாக யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து இவ்வளோ 111 பார்ட் படித்து நம்ம அப்லோட் பண்ணதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். யாராவது ஒருத்தர் இதை கேட்டு இவங்க மூலியமாக நம்ம இதை கேட்டுட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சாலே போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக படிங்க, அப்படி இல்லையா கேளுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை போமா வித் ஆர்ஜி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.